ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம JK50CP டெவல் கப்ஸ் பொசிஷனோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அப்படா ஒரு வழியாக இந்த ஸ்டோரியை முடித்தாச்சு. இதுக்கு மேலே யாரும் என்கிட்ட டிசிபின்னு கேட்க மாட்டீங்க. நானும் போடுறேன்னு சொல்லி ஏமாற்ற மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து எண்டு. அப்புறமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், லாஸ்ட்டில் பேசலாம். இப்போ பேசினா நல்லா இருக்காது. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லேயே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. கண்ணை திறக்கவே முடியல. கண்ணை திறந்தோடனே இந்த உலகமே சுற்றுற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லா படத்துலையும் கேட்குற மாதிரி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டுகிட்டே உங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போது உங்களோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு உங்களோட பெட்டில் உங்கள் பக்கத்தில் உங்கள் கழுத்தில் ஒரு மாதிரி புஸ்ஸுன்னு மூச்சு விட்டுட்டு ஒரு பர்சன் படுத்துட்ருக்காங்க. அவங்க உங்களையே பார்த்துட்ருக்காங்க. உங்களை டைட்டாக ஹக் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. யார் அதுன்னு சொல்லி நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஹஸ்பண்ட் தான். உங்களே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்காரு. அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஐஸ் எல்லாம் வைடாகுது. அப்போ உங்களோட கண்ணை நாலா பக்கமும் உருட்டி இவன் எப்போ இங்கே வந்தான், எனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களே பார்த்துட்ருக்காரு இல்லையா, உங்ககிட்ட போதண்டி எவ்வளோ நேரம் இந்த மாதிரி முழிச்சிட்ருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெத்தியிலே டொங்குன்னு இடிக்கிறாரு. உங்கள் கண்ணுக்கிட்ட தெரிஞ்ச உங்களோட ஹஸ்பண்டோட ஃபேஸை பார்த்துட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. ஐயையோ, நம்ம பண்ண வேலையெல்லாம் தெரிஞ்சிட்ருக்கோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவரை பார்க்குறீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கிறத பார்த்துட்டு ஜேகே உங்களை சீக்கிலே பேட் பண்ணி பயப்படாத அப்படின்னு சொல்லி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களோட மூச்செல்லாம் ஒரு மாதிரி நார்மல் ஆகுது. நீங்கள் பெருசாக மூச்சு விட்டுட்டே அவரை பார்க்குறீங்க. அப்பா தப்புச்சண்டா. வெயிட், ஆனால் என்ன, எனக்கு எந்த பழைய ஞாபகமும் வரலையே. வயனோட ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. அது எப்படி? ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஒன்று நான் செத்து போயிருக்கணும், இல்லை மாயாவோட ஞாபகம் வந்திருக்கணும். எனக்கு எதுவுமே வரலையே. இதை எப்படி நான் என்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லி தயங்கி அது ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா? அப்போ ஜேகே சைலண்ட்டாக அவங்க ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு இன்னமும் லைட்டாக சர்க்காகுது. அப்படியே உங்களோட கண்ணை உருட்டி ஜிம்மின் எங்கேயாவது இருக்காரா, அவர்கிட்டையாவது கேட்கலான்னு பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் ஜிம்மின் அட்ரஸே இல்லை. திரும்பவும் டர்ன் பண்ணி ஜேகேவே பார்க்குறீங்க. என்னடி உன் கண்ணை உருட்டுற, என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக கேட்டால் தானே தெரியும். ஐயோ, ஆப்ரேஷன் பண்ணதுக்கே இவன் ரியாக்ஷன் என்னன்னு தெரியலையே. இதில் பழைய ஞாபகம்லாம் வரலன்னு தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி அது நிஜமாகவே ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் எகுறுது. ஜேகே உங்களே உத்து பார்த்துட்டு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சே, பெரிய மனுஷன் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணீங்க, மறந்துருச்சா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குறாரு. உங்களுக்கு இன்னமும் ஜர்க் ஆகுது. அப்படின்னா நான் ஏன் இன்னும் மாயாவாக மாறல? நீ நினச்ச மாதிரி எல்லாமே உடனே நடக்காது மேடம். புது மெமரிஸ்லாம் அழிஞ்சி உன்னோட பழைய மெமரிஸ் ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குமா டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்லேருந்து கீழே இறங்கி உங்களே பார்த்துட்ருக்காரு. அது டாக்டர்லாம் அப்படி ஒன்றும் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஆனால் என்கிட்ட சொன்னாரே, நானும் எவ்வளோ ஆசையாக ஓடி வந்தேன் தெரியுமா மாயாவை பார்க்கலான்னு. ஆனால் நீ இன்னும் ஒயினாக தான் இருக்க, எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேரை கோம் பண்ணி விட்டுட்டு உங்களை பார்த்து தெனாவட்டா சொல்லிகிட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அழுக முட்டிட்டு வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாலி மூஞ்சியும் பாரு, நான் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன். என்னோடய லவ் இவனுக்கு இன்னும் புரியலையா? என்னோடய லவ் வேணாம், நான் வேணாம், ஆனால் இவனோட மாயை மட்டும் இவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பக்கம் கோவத்தில் ஜேகே மேலே
மனசுக்குள்ளேயே திட்டிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே கையை கட்டிட்டு உங்களையே உத்து பார்த்துட்ருக்காரு. ஃபைனலி இங்கே உங்களோட ஐஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, அப்போ நான் வேணாம் உனக்கு அப்படின்னு ஃபைனலி கரேஜெலாம் வர வச்சு ஜேகேவை பார்த்து டேரெக்டாகவே கேட்டுட்டீங்க. அதை கேட்டோடனே அவரோட ஐஸ்லாம் சுருங்கி உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. நான் எப்படி உன்னை வேணான்னு சொன்னேன்? இந்த வைன் உனக்கு வேணாம்மா? வைனோட லவ் உங்களுக்கு புரியலையா? எப்போ பார்த்தாலும் மாயா மாயா, அவளோட லவ் மட்டும் புரியுது. அப்போது இந்த வைனுக்கு உங்கள் மனசில் இடமே இல்லையா? ஒயன் மேலே உங்களுக்கு காதலே இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறீங்க. ஜேகே சைலண்ட்டாக கையை கட்டிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. எப்படி அழுகிற, கொஞ்சமாவது வந்து என்னை சமாதானம் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னமும் அழுகியாக வருது. ஃபைனலி நீங்கள் உங்களோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, நான் எவ்வளோ அழுகிறேன், ஆனால் என்னை வந்து சமாதானப்படுத்தணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? இதே மாயா அழுதுருந்தா உங்கள் ஷோல்டரில் போட்டு கொஞ்சிருப்பீங்க. நான்லாம் உங்களுக்கு ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திரும்ப அழுகுறீங்க. அப்போ ஜேகே அவரோட கையை கீழே போட்டு ஒரு டீப் ப்ரெத் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஏண்டி இப்போ இவ்வளோ கொஷின் கேட்குறியே, இதையெல்லாம் முன்னாடியே கேட்டு கிளியர் பண்ணிக்கணும்னு ஏன் உனக்கு தோணலை? அதை கேட்டோன்னே உங்களோட அழுகையெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சி. என்ன, நீங்கள் தானே எனக்குள்ளே மாயாவை தேடுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சொன்னந்தான், அதுக்காக வயன் கூட வாழ மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும், கொடுத்தியா நீ? நானும் மனுஷன்தான், என்ன என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேனா? நீ மாயா இல்லைன்னு எனக்கு தெரியும். உனக்குள்ளே மாயாவை தேடினேன் தான், அதுக்காக நான் கொஞ்சம் தடுமாறினேன் தான். ஆனால் நீ ஒயன்னு எனக்கு தெரியாமல்ல, நீ ஒயன்னு தெரிஞ்சு தான் உன் கூட வாழ்ந்துட்டுருந்தேன். போய் சொல்லாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் என்கிட்ட வரும்போதும் மாயாவை நினச்சிட்டு தானே வருவீங்க, மாயாவை நினச்சிட்டு தானே என்னை டச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஜேகேவை பார்த்து மறைச்சிட்டே கேட்குறீங்க. அப்போ ஜேகே அவரோட தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஏய், உனக்கும் மாயாவுக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் இல்லை. இதில் எந்த ஆங்கிளில் நான் உன்னை மாயாவாக பார்க்குறதே, இதில் உன்னை மாயாவாக வேறு ஏற்றுக்கிறதே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. மாயாவோட நினைவுகள் திரும்ப வராதான்னு நினச்சது அது நேச்சுரல் தான். எனக்கு அவளோட நினைவுகள் திரும்ப வரணும்னு நினச்சேன். பட் உனக்குள்ளே நான் மாயாவை தேடினது ஒன்று இவ்வளோ ஹர்ட் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் நீ வயனா ஒரு தனி மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கன்றதை என்னால் நம்பவும் முடியல. அப்புறம் மாயாவால் தான் நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனால் நான் உன்னை மாயாவாக பார்க்கணுன்னு நினைக்கல, வயனாக தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன். அப்புறம் ஐ அட்மிட் இட், நான் ஒரு சில டைம் உன்கிட்ட தடுமாறுறேன். அது நான் மாயா மேலே வச்சுருக்க லவ், அதனால் வந்த தடுமாற்றம் தான். இத்தனை வருஷம் எனக்காக வாழ்ந்த மாயாவை நான் நினைக்காம இருந்தால் தான் தப்பு. ஏன்னா என்னோடய காதல் ரொம்ப பியூரானது. பட் அதுக்கும் ஒரு படி மேலே போய் எனக்காக உயிரை விட துணிஞ்ச என்னோடய வயனோட லவ்வை நான் எப்படி மறப்பேன், நான் எப்படி மிஸ் பண்ணணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களோட கையை எடுத்து அவரோட செஸ்ட் கிட்ட வச்சுக்கிறாரு. இவ்வளோ சொல்லியும் ஒன்றுமே புரியாமல் அவரவே திருன்னு முழிச்சிட்டு பார்க்குறீங்க. இப்போ ஜேகேவோட ஒரு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சர்ஜரிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அப்போது நீங்கள் அவர்கிட்ட ஃபீலிங்காக பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, உங்களோட பேச்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அப்போது கொஞ்ச நேரத்தில் ஜிமின் கிட்டேருந்து கால் வரும். அவரோட காலை பார்த்தோன்னே ஜேகேக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. டக்குன்னு அட்டன் பண்ணி என்னன்னு கேட்குறாரு. அப்போது ஜிமின் இங்கே நடந்தது ஒன்று விடாமல் ஜேகே கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவார். அவ்வளோதான், ஜிமின் சொன்னதையும் நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதையும் ஜேகேவால் ஏற்றுக்கவே முடியல. அவருக்கு செம்மையாக கோவம் வருது. ஜிமினை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு. இருந்தாலும் அவர் இப்போவாது சொன்னாரேன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. தென் காலை கட் பண்ணிவிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அவரை இவ்வளோ லவ் பண்ணுறீங்களா, அவருக்காக நீங்கள் இவ்வளோ பண்ண தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவரால் நம்பவே முடியல. அவருக்கு நினைக்க கண்ணில் கண்ணீர் முட்டிட்டு வருது. ஏண்டி இப்படி பண்ண, என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கியா,
எனக்காக உன்னோட உயிரை விட துணிஞ்சிட்ட. அப்படி நான் உனக்கு என்னடி பண்ணிட்டேன்? மாயாவோட நினைவுகளும் அவளோட லவ்வும் திரும்ப கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். ஆனால் வயனை மறக்கணும்னு நினைக்கல. இத்தனை வருஷமாக மாயாவை பிரிஞ்சு வாழ முடிஞ்ச என்னால், வாழ தெரிஞ்ச என்னால் இந்த கொஞ்ச நாள் பிரிவு உணர்த்திச்சு வயன் இல்லாமல் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதுன்னு. அவளோட குறும்பு, அவளோட சண்டை, அவளோட அதீத காதல் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு எனக்கு இந்த கொஞ்ச நாள் பிரிவு நல்லாவே உணர்த்திடுச்சு. ஒவ்வொரு நாள் நைட் நீ இல்லாமல் தூங்கும்போதும் என் கண் முன்னாடி வர முகம் வயன், அவளோட குரல், தூக்கத்திலே எனக்கு தெரியாமல் நான் உளர்ற பேர் வயன். உன்னோட குட்டி குட்டி சண்டை, குட்டி குறும்பு, நீ என்னை பார்த்து முறைக்கிறது, ஏதாவது பண்ணிட்டா இதோ இப்படி திருன்னு முழிக்கிறது, இது எல்லாமே என் மனசில் ஆழமாக பதிஞ்சு உனக்கான காதலை ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருச்சு. அந்த மரத்தோட கிளைகள் ரொம்ப பறந்து விரிஞ்சு என் மனம் முழுக்க வயனாக இருக்கா. இப்படியெல்லாம் என்னையும் என் மனசையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி படைக்கிற. இதெல்லாம் பார்த்தாதுன்னு இன்னமும் எனக்காக உன்னோட உயிரை கொடுக்கவே துணிஞ்சிட்டேன். ஏண்டி, ஏன் இதெல்லாம் பண்ணுற? உனக்காக நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எனக்காக உயிரை விட துணிஞ்சிட்டேடி. மாயா இல்லாமல் கூட என்னால் இருந்துட முடியும், ஆனால் நீ இல்லாமல் இருக்க முடியாது வயன். மாயா முடிஞ்சு போன சாப்டர், அதை திரும்பவும் கொண்டு வர முடியாது. ஆனால் வயன் ஒரு உயிரும் உணர்வுகளும் இருக்கக்கூடிய வாழ்ந்துட்டுருக்கவ. அவளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கலன்னா நான் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. அவருக்கு கையெல்லாம் ஷேக் ஆகுது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்கன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ உடனே அவங்கள வந்து பார்க்கணும் போல் இருக்குது. இருந்தாலும் அவர் போன வேலை இன்னும் முடியல. இன்றைக்கி நைட் தான் டேங்கோட பினாமியை ஒளிஞ்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி ஜேகேவோட போலீஸ் ஃபோர்ஸ் அவரை அரெஸ்ட் பண்ண போகுது. அதனால் அவரோட கண்ணையெல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவரோட வேலையை முடிக்கணும்னு சொல்லி வேகமாக போகிறாரு. உள்ளூர் ரவுடியோட ஹெல்ப்பால் ஆந்திராவோட சிட்டி அவுட்டரில் ஒரு வில்லால் தான் அவன் தங்கியிருப்பான், ஒளிஞ்சிருப்பான். அவனை ஆந்திரா போலீஸோட உதவியோட ரவுண்ட் அப் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை பயங்கரமாக மிதித்து ஆந்திரா போலீஸ்கிட்ட சரண்டர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலையாக அங்கேருந்து கிளம்பி உங்களை பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்காரு. அவருக்கு இப்போவே உங்களோட முகத்தை பார்க்கணும் போல் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேலை முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் டேவே கிளம்பி வந்திருப்பார். இப்போ நான் ப்ரெசண்ட் ஜேகே சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் இன்னமும் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவரோட முகத்தை பார்த்து பாவமா, அப்போ நீங்கள் என்ன பிடிக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ ஜேகே மனசுக்குள்ளே அவரோட தலையில் அடிச்சுக்கிறாரு, ஐஸ் ரோல் பண்ணுறாரு. எனக்கு நீயும் வேணும், மாயாவும் வேணும், கண்மணியும் வேணும், கத்திஜாவும் வேணும். பிகாஸ் ஐ லவ் யூ டூ, நிஜமாக ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு வயனை பார்த்து ஐவிங் பண்ணுறாரு. அதை பார்த்து நீங்கள் பயங்கரமாக மறைக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஃபேஸு கிட்ட வந்து எனக்கு மாயாவும் வேணும், வயனும் வேணும், அது 2 பேரும் நீ மட்டும்தான், ஸோ நீ எனக்கு வேணும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டிலே ஒரு ஹிட்டு கொடுக்குறாரு. நீங்கள் ஷாக்காகி அவரை பார்த்துட்ருக்கீங்க. வயன், நீ இல்லைனா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ஸை 2 கப் பண்ணி உங்கள் கிட்ட வந்து ஐ லவ் யூ வயன், நான் வயனை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், ஆனால் நீ பண்ண அந்த முட்டாள்தனத்தால் இப்போ எல்லாமே நாசமாக போச்சு, அவசரப்பட்டு நீ தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு? என்னாச்சு? சர்ஜரி முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் வயனோட ஞாபகமெல்லாம் ஃபுல்லு அழிஞ்சி மாயோட ஞாபகம்லாம் ரெக்கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டே. அவசரப்பட்டுட்டியே, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸை ஒரு மாதிரியாக பண்ணி உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே தலையில் அடிச்சுக்கிறீங்க. ஐயோ, நானே என் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். என் புருஷன் மனசில் நான் தான் இருக்குன்னு தெரியாமல் அவசரப்பட்டுட்டேன்.
ஐயோ கடவுளே, எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி பிடுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்று தலையில் அடிச்சுட்டு அழுகிறீங்க. ஏய், நீ பண்ண வேலைக்கு கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னு அக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு என் நிலைமை புரியலையா? ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. நான் உங்கள் கூட ரொம்ப நாள் வாழணும், நிறைய குழந்தை பெற்றுக்கணும், நீங்கள் என்ன வயன்னு சொல்லி கொஞ்சணும். இதுக்கு மேலே நான் உங்களை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஷர்ட்டை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறீங்க. அப்போ அவர் உங்களோட கையை எடுத்து விட்டு, நான் என்ன பண்ண முடியும், நீ தான் உன் புருஷனோட நிலைமை பிடிச்சி யோசித்து முடிவு எடுத்துக்கணும். ஷியூ, என்னையா சொல்கிற? ஏன் சொல்ல மாட்டேன்? மாயான்னு புலம்புறியன்னு சொல்லி உனக்காக என் அடையாளத்தை மாற்றிக்கணும்னு நினச்சல. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஐயோ எல்லாம் போச்சே, என் வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு அழுகிறீங்க. சார் போதும், அவளை ரொம்ப அழ வைக்காதீங்க, என் தங்கச்சி பாவம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிகிட்டே உள்ளே வராரு. அழட்டும், தியாகம் பண்ணுறலாம், தியாகம். நேற்று நைட் இருந்து நான் எவ்வளோ அழுதுருப்பேன் தெரியுமா, நல்லா அழட்டும் அப்படின்னு சொல்லி ஜேகே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க ரெண்டு பேரும்? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஆப்ரேஷனே நடக்கலை. டாக்டர் உனக்கு மயக்க ஊசி போட்டவுடனே சார் ஃபோன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண வேணால் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் உனக்கு ஆப்ரேஷனே பண்ணலை. இவ்வளோ நேரம் நீ வெறும் மயக்கத்தில் தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பயங்கரமாக சிரிக்கிறாரு. நீங்கள் ஜிமினையும் ஜேகேவும் பார்த்து பயங்கரமாக மறைக்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஜேகேவை பார்த்து கேட்குறீங்க. ஏண்டி பேச மாட்டேன்? உனக்காக உயிரை பணைய வச்சு அங்கேருந்து ஓடி வந்திருக்கேன். நீ என்னடனா உன் புருஷ மனசை புரிஞ்சிக்காம பைத்தியக்காரத்தனமாக ஏதோ பண்ணிகிட்ருக்க. உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்கிட்டேன். ஏய், என்ன டேஷ்டி புரிஞ்சுக்கிட்ட? நான் மாயா தான் வேணும்னு நினச்சிருந்தா உன் கூட வாழ்ந்தே இருக்க மாட்டேன். நீ மாயாவாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உன் கூட வாழ ஆரம்பிச்சிருப்பேன். நான் உன்னை நெருங்க மாயா மட்டும் காரணம் இல்லை, அதையும் தாண்டி ஏதோ எனக்கு சொல்ல தெரியல, அதை புரிஞ்சிக்காமல் வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து மறைக்கிறாரு. நீங்கள் இது எல்லாத்தையும் அப்போவே சொல்லி புரிய வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி உங்களோட லிப்ஸை ஒரு மாதிரியாக கோணையாக வச்சுட்டு சொல்கிறீங்க. நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. இங்கே பாரு, லைஃப் லாங் என்னால் என் மாயாவை மறக்க முடியாது. அவள் எப்போவும் என் மனசில் ஒரு ஓரத்தில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாள். அதுக்காக வயனையும் விட்டு தர முடியாது. எனக்கு அவள் ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுட்டு என் கூட வாழ்றதா வாழு, இல்லைன்னா இப்போவே இங்கேருந்து கிளம்பு. அதை விட்டுட்டு மாயாவை திரும்ப கொண்டு வரேன் மயிருன்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்த. டாக்டர்ஸ் எல்லாம் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நானே உன்னை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களையும் ஜிமினி பார்த்து முறைக்கிறாரு. இதில் இந்த சார் வேறு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாராமா. அப்போ ஜிமின் தெருன்னு முழிக்கிறாரு. ஐயோ, நம்ம பக்கம் திரும்புகிறானே. சார், அதான் நான் கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஒன்று சும்மா விடுறேன் மிஸ்டர் ஜிமின் அப்படின்னு சொல்லி பல்ல கடிக்கிறாரு. அப்புறமா ஜிமினோட ஷோல்டரில் கையை போட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவரோட ஷோல்டரை பயங்கரமாக அமுக்கிட்டே சொல்கிறாரு. சார், வீட்டில் மினு தனியாக இருப்பா, என்னை தேடுவா, நான் கிளம்புறேன், எதுவாக இருந்தாலும் நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டாரு. அப்புறம் ஜேகே போகிற ஜிமினியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உங்களோட கையை பசஞ்சிட்டு தெருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் கிட்ட வந்து ஒரு மார்க்கமாக உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. என்ன, உன் நாடகமெல்லாம் முடிஞ்சிருச்சா, வீட்டுக்கு போகலாமா அப்படிங்க லைட்டாக ஹெட்டப் பண்ணி அவரை பார்க்குறீங்க. உங்களோட ஐஸ் ரெண்டும் மீட் ஆகுது. அவ்வளோதான், உங்கள் வயிற்றுக்குள்ள ஒரே பட்டர்ஃப்ளைஸாக பார்க்குது. அவரோட கண்கள் அவ்வளோ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கு. என்னடி லுக்கு, வீட்டுக்கு போகலாமா இல்லை ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? இல்லை. அப்புறம் என்ன, கிளம்பு, சீக்கிரம் வா, வீட்டுக்கு போய் என்னோடய லவ்வை உனக்கு ப்ரூஃப் பண்ணணும், அதுவும் ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், நீங்கள் ஷையில் அவங்க மூஞ்ச முடிக்கிறீங்க. அப்போ ஜேகே சிரிச்சுட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வராரு.
ஓகே, இப்போ ஸ்டோரியோட எபிலாக். ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு ஜிமினோட வீட்டை காட்டுறாங்க. மினு வந்து கிச்சனில் ஏதோ குக் பண்ணிகிட்ருக்கா. ஜிமின் வந்து அவளோட பின்னாடி இருந்து ஹக் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து ஏதோ குக் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரும் கொஞ்சிட்ருக்காங்க. மார்னிங்கே ஜிமின், ஸ்டேஷன் போகலையா? ஸ்டேஷன் போக எனக்கு மூடே இல்லை இன்னைக்கு. உன் கூட இப்படியே இங்கேயே நின்றுட்டுருக்கணும் போல இருக்குது. அப்போ மினு வந்து ஸ்மைல் பண்ணுறா. மினுக்கு வந்து அவளோட உடம்பெல்லாம் இப்போ ரெக்கவர் ஆகிடுச்சு. அவளோட மந்த்லி பீரியட் சைக்கிளும் நார்மல் ஆகிடுச்சு. முன்ன ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தா, இப்போ லைட்டாக கொழுக்கு முழுக்குன்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. முன்னை விட இப்போ ஜிமினுக்கு மினுவை ரொம்ப பிடிக்குது. அவளை விட்டு போகவே சுத்தமாக மனசே வரமாட்டேங்குது. அதனால் ஏதோ சோஃபா மேலே கம்ஃபர்டபுளாக சாஞ்சிட்ருக்க மாதிரி மினுவை சாஞ்சி அவளை பேக்லேருந்து பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஜிமின், இன்னைக்கு டேட் என்ன? 28. 28ஆ? எனக்கு 27க்கெல்லாம் பீரியட் வரணும்ல. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, நம்ம வேணால் செக் பண்ணி பார்க்கலாமா? ஏய், எத்தனை டைம் செக் பண்ணி பார்ப்ப? இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. திரும்ப செக் பண்ணி பார்க்குறேன்னு ஒவ்வொரு மாதமும் உன்னை நீயே டிசப்பாயிண்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் ஹர்ட் பண்ணுற. ப்ளீஸ் ஜிமின், இந்த ஒரு வாட்டி அப்படின்னு கேட்குறா. ஜிமின் வந்து தலையில் அடிச்சுக்காத குறையா, என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவரோட யூனிஃபார்ம்லாம் போட்டுட்ருக்காரு. மீனும் அவளோட பாத்ரூம்லேருந்து வெளியே வரா. அவளோட கையில் இருக்க அது என்னது, ப்ரெக்னென்சி கிட், அதை தூக்கி பெட் மேலே போட்டுட்டு ஓன்னு அழுதுட்ருக்கா. ஜிமின் வந்து இது மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது தான் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக அவரோட ரூமில் இருந்து வெளியே ஹாலில் நின்று அழுதுட்ருக்க மினுவை பார்க்குறாரு. அப்படியே அவளை வந்து அலைக்க தூக்கிட்டு போய் அங்கே இருக்க கவுச்சில் உட்கார வச்சு அவளையும் அவளோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. என்னடி உன் பிரச்சனை, இப்போ எதுக்கடி அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லி அழுது வடிஞ்சு அவளோட கண்ணை வைப் பண்ணி விட்டுறாரு. அவளும் பிங்கிஷ் நோஸு பிங்கிஷ் சீக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஜிமினை பார்த்து, ஜிமின், எனக்கு என்னமோ நான் அம்மாவாக போகிறதில்லன்னு தெரிஞ்சும் திரும்பவும் நான் இந்த கிட் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமின். என்னை விட உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசாமல் நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேறு பொண்ணை நீ என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுறல. ஏய், பொல்ல உடச்சி கையில் கொடுத்துருவேன். இப்போ என்னடி உனக்கு அர்ஜென்ட்? இப்போ தானே உன்னோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வருது, அதுக்குள்ளே என்ன உனக்கு? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐஸை திரும்ப வைப் பண்ணி விட்டுறாரு. ஜிமின், எனக்கு பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அழுறா. அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பாப்பா உனக்கு கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்து வளர்க்கலாம் என்ன? அப்பா வளர்ந்துட்டு ஜிமினை பார்க்குறா. பேசாமல் நான் செத்து போயிட்டுமா? அப்போ தானே நீ வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவ. அப்போ ஜிமினுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அவர் ஐஸ் ரோல் பண்ணுறாரு. இதுக்கு மேலே இவளை விட்டால் இன்னும் ஓவராக பேச ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே அலைக்க தூக்கி தோல் மேலே போட்டு பெட்ரூமில் போகிறாரு. அவள் வைட் ஐஸில் பார்க்குறா. அந்த டோர் வந்து டம்முன்னு க்ளோஸ் ஆகுது. டேய், என்ன பண்ணுற? நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன பண்ணுற? நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கேன். வாயை மூடுறியா இல்லை நானே மூட வைக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து விழுந்து அவளை லிப்ஸை கேட்ச் பண்ணுறாரு. அவள் வைட் ஐஸில் பார்க்குறா. இதுக்கு மேலே உன்னை பேச விட்டாதானே அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து அவரோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அவளும் பயங்கரமாக அவரை ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணுறா. ஜிமின், உனக்கு டைம் ஆகல, ஸ்டேஷன் போகலையா? சும்மா எப்போ பாரு உனக்கு இதே தான் வேலை, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, போ அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுறா. உனக்கு பாப்பா வேணுமா வேணாமா? வேணும். அப்போ வா, போ. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ எப்போ பாரு இதே சொல்லி ஏமாத்துற. அப்படியெல்லாம் இந்த வாட்டி ஏமாற்ற மாட்டேன். எது பண்ணாலும் கண்டினியூஸாக பண்ணணும்லடி, அப்போ தானே ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி பாதியிலே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி புல் பண்ணி, உனக்கு எத்தனை பாப்பா வேணும்?
குறைஞ்சது 4ஆவது வேணும். ஓ 4ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு. மாட்டினடி மகளே அப்படின்ற மாதிரி. அப்புறமா அவளை அப்படியே லாக் பண்ணி அவளோட காதல் லீலைகளை காமிச்சிட்ருக்காரு. ஃபைனலி 2 பேரும் பயங்கரமாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ பாரு உனக்கு இதே வேலை தான் அப்படின்னு சொல்லி ஜிமினோட செஸ்ட்லேயே அடிக்கிறா. நான் உனக்காக எத்தனை வருஷம் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. திரும்பவும் ஜிமின் மினுக்கிட்ட போய் அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமின் சும்மா இருடா, என்னால் முடியாது. ஏய் 4 குழந்தை வேணும்னு சொல்கிற, ஆனால் ஒரு ரவுண்டுக்கே இப்படி டயர்டாகிற. கண்டினியூஸாக பண்ணால் தான் 4 குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி ஏமாற்றி திரும்பவும் அவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். அவளும் தெரியாத மாதிரி ஆக்டிங் போட்டு ஜிமின் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இப்படி அவங்களோட ஹாப்பி டைம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு ஃபைன் டே. 2 பேரும் அவசரமாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. மீனு ஜிமினை பார்த்து மறைச்சிட்டே, என்னை ரெடியாகவே விட மாட்டல நீ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு ரெடி ஆக்குறா. ஃபைனலி 2 பேரும் கிளம்பி ஜிமினோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஜிமினோட அன்னைக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இருக்கும். அதை அட்டென்ட் பண்ண தான் போயிருக்காங்க. ஃபைனலி அவங்க ஃபேமிலியோட எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அப்போது அங்கே அவரோட அன்னைக்கு பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மீனும் அதை பண்ணலான்னு போகிறா. அங்கே இருக்கவங்களாம் அவளை ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் ஜிமின் ரொம்ப பயந்துகிட்டே அவளை பார்த்துட்ருக்காங்க. அவளும் ரொம்ப சிரிச்சிட்டே அவளோட அன்னைக்கு ஜிமினோட அன்னைக்கு கன்னத்தில் எல்லாம் அந்த மஞ்சள்லாம் வைப்பாங்களே அதெல்லாம் வச்சிட்ருக்கா. அப்போ சடனாக அவளுக்கு பயங்கரமாக தலை சுற்று வருது. அப்படியே கீழே விழுற மாதிரி போகிறா. அப்போ ஜிமின் டக்குன்னு அவளை பிடிக்கிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டாக்டரும் வந்திருப்பாங்க. அவங்க மினுவோட கையை பிடிச்சி அவளோட பல்ஸ் செக் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஜிமினோட ஐஸே வாய்ட் ஆகுது. வாட், என்ன சொன்னீங்க? நீங்கள் அப்பாவாக போகிறீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜிமினுக்கு சந்தோஷத்தில் கண்ணே கலங்கிடுச்சு. அப்போது மினுவும் மெதுவாக அவளோட மயக்கத்துலேருந்து எழுந்து உட்காரா. என்னாச்சு, எனக்கு பிபி எதுனா வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கா. அப்போ ஜிமின் அவ காதுகிட்ட போய், மினு நீ அம்மாவாக போறியா அப்படின்னு சொல்கிறாரு. அவளால் நம்பவே முடியல. என்ன நடக்குதுங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அவளோட ஐஸ் வாய்ட் ஆகுது. அவங்களாம் ஹாப்பி ஆகிறதும் ஜிமின் சொன்னதையும் கேட்டு அப்போ தான் அவள் ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறான்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அவள் அழுறதை பார்த்தோன்னே ஜிமின் ஷாக் ஆகி அவளை அப்படியே அலைக்க தூக்கிட்டு அங்கே இருக்க ஒரு ரூம்குள்ளே போய் அவளை பயங்கரமாக சமாதானம் பண்ணிகிட்ருக்காரு. மினு, அதான் நீ கேட்டது கிடைச்சதில்ல, இதுக்கப்புறம் அழுகக்கூடாது, எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மினு அவரோட ஹார்ட்டோட சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாரு. அவளும் அவரோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுட்ருக்கா. நிறைய நாள் மினுவோட தாட்ஸ் என்னவாக இருக்குன்னா, நான் ஜிமினுக்கு பர்ஃபெக்டான பேர் இல்லை, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன், வாழ்க்கையில் சின்னதாக கொடுக்குற சந்தோஷம் கூட ஒரு பொண்டாட்டியாக என்னால் கொடுக்க முடியல, நான் உனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட எந்த ஒரு டைம்லையும் அவளை எங்கேயுமே விட்டு கொடுக்காம அவளுக்காக சப்போர்ட்டிவாக அவளை டவுன் ஆகிற டைம்லலாம் அவளுக்கு என்கரேஜ் பண்ணி அவள் கூட சப்போர்ட்டிவாக இருந்தால் அவளோட ஹஸ்பண்ட். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தேடி போனாலும் கிடைக்க மாட்டான். நமக்கு மட்டும் இல்லை, எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கேரிங்காக லவ்விங்காக அவளுக்கு ஒன்றுனா துடிச்சு போகிற ஒரு பர்சனாக யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவள் அம்மாவானதை விட அவளோட ஹஸ்பண்டை அப்பாவாக்கிட்டோன்ற சந்தோஷம்தான் அவளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸ், எனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை என்னோடய மினு தான் அப்படின்னு அவளோட தலையிலே ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஃபைனலி தேர் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ. ஸோ ஜிமின் அண்ட் மினு கப்புள் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்ன்ற மாதிரி ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. மீதியான லவபிள் கப்பலை பார்த்துட்டோம். இப்போ அந்த அதர் சைட் நம்மளோட ஆராத்தி கப்பல் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்கலாமா? இப்போ ஜேகேவோட வீடு தான் காட்டுறாங்க.
ஜேகேவோட வீட்டில் நடு ஹாலில் ஒரு பேபி கிரிப்பில் ஒரு குழந்த படுத்துட்டு அதோட கையும் காலையும் ஆட்டிட்டு பக்கவாயை காமிச்சு பன்னி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கு. அந்த பேபி வேறு யாரும் இல்லை, நம்மளோட ரோடு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸோட பேபி தான், ஜேகேவோட பேபி தான். அது மட்டும் இல்லாமல் ஜேகே இப்போ இன்ஸ்பெக்டர்லேருந்து ப்ரமோஷன் ஆகி ஏசிபி ஆகிட்டார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆகிட்டார். நம்மளோட கிரிமினல் போலீஸ் பக்கா ஃபேமிலி மேன் ஆகி குழந்தைய கொஞ்சிட்ருக்காரு. குழந்தையோட பேர் வந்து குக்கி. நம்ம குக்கியும் ஜேகேவை பார்த்து அவனோட பொக்கவாயை காமிச்சு சிரிச்சிட்டே இருக்கான். அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே அவனோட சிரிப்பெல்லாம் கம்மியாகி ஏன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். ஓ பேபிக்கு என்னாச்சு, பசிக்குதா அப்படின்னு சொல்லி தூக்கி கொஞ்சிட்ருக்காரு. எங்கே போனான்னு தெரியலையே. வா, என்னமோ மனசுக்குள்ளே பெரிய செஃப்னு நினைப்பு. எப்போ பாரு கிச்சனுக்குள்ளேயே உருட்டிகிட்ருக்குறா. அவள் செய்கிற ஃபுட்டு எந்த நிலமையில் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே, அடி வந்து குழந்தைக்கு பால் குடிடி, அழுந்துகிட்டே இருக்குது. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிச்சன்லேருந்து கையை கழுவிட்டு உங்கள் கையை வைப் பண்ணிகிட்டே வரீங்க. உங்கள் முன்னாடி ஹேண்ட்ஸமாக மேன்லியாக நம்மளோட ஜேகே அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக நின்றுட்டு கையில் ஒரு குட்டி பேபி வச்சு உங்களை பார்த்து கண்ணாலே சிக்னல் காட்டுறாரு. நீங்கள் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் உங்களோட ஹேண்ட்ஸம் ஹஸ்பண்டை சைட் அடிக்க மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் அவரை பார்த்து லைட்டாக, அதாவது ஒரு மாதிரியான லுக்கை விட்டுட்டு சிரிச்சுட்டு பேபியை தூக்கிட்டு போகிறீங்க. ஏய் நில்றி, என்ன லுக்கே சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பிட்டு பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து அவரோட யூனிஃபார்ம் போட்டு பட்டன் அப் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் உங்களையும் பார்க்குறாரு. நீங்களும் அவரை வாரக்கண்ணாலே பார்த்து பயங்கரமாக சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஓய் என்னடி சும்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னையே பார்த்துட்ருக்கேன், என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி. என்னடி மூஞ்சி ஒரு டைப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கள் ஷோல்டர் மேலே கையை போடுறாரு. கையெடுங்க. என்னடி, நீங்கள் தான் பெரிய போலீஸ் ஆச்சே, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், சிட்டியிலே ஃபேமஸ் ஆகிட்டீங்க, அடிக்கடி டிவிலலாம் வர ஆரம்பிச்சிட்டிங்க, இங்கே இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ட்ரீம் பாய் ஆகிட்டீங்க, நான் தான் வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெலஸில் வளைஞ்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜேகே கெத்தா வயனை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு. ஓ நக்கலாக இருக்கா, என்ன உங்களுக்கு பிடிக்கலல்ல? குழந்த பிறந்தோடனே நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன், ஸ்ட்ரக்சராக இல்லை, அதனால் உங்களுக்கு இப்போ என்னை பார்த்தா போர் அடிக்கும்ல? ஆமாடி, லைட்டாக போர் தான் அடிக்குது. என்ன போர் அடிக்குதா? ஆமாம், எப்போ பாரு இப்படியே பேசிகிட்ருக்கல, அதனால் லைட்டாக போர் அடிக்குது. வேறு ஏதாவது இருந்தால் பேசு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், நீ தான் சொல்கிற குழந்த பிறந்துருச்சு, நான் குண்டாயிட்டேன், என்னோடய ஸ்ட்ரக்சர் போயிடுச்சுன்னு. எனக்கு தான் தெரியும் நீ முன்னை விட இப்போ எவ்வளோ கொள்றேன்னு. முன்னையாவது அங்கங்கே காஞ்சி போயிருப்ப, இப்போ எல்லா பக்கமும் நல்லா செழிப்பாக இருக்க. உன்னை விட்டுட்டு நான் ஏண்டி கண்டவ பின்னாடி போக போகிறேன்? கொழுக்கு முழுக்குன்னு என் உயிரை வாங்குற. இப்போ கூட எனக்கு உன்னை விட்டு ஸ்டேஷன் போக மனசே வரலை. என் குழந்தைக்காக பார்த்துட்டு நான் சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். அப்போ உங்களுக்கு ஷையி ப்ளஸ்ஸு கொஞ்சம் சிரிப்புன்னு சொல்லி நிறைய வார்த்தை நீங்கள் உங்கள் ஃபேஸை ஹைட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் கிட்டே வந்து உங்கள் சீக்கிலே, நீ எவ்வளோ மாறினாலும், ஈவன் கிளவியவே ஆனாலும் ஐ லவ் யூ. அப்போ அதை கேட்டு நீங்கள் ஷையாக சிரிக்கிறீங்க. அவர் ஒரு டைமில் 100 டைம் சொன்னாலும் உங்களுக்கு பத்தாது. திரும்பவும் அவர் வாயால் உங்களுக்கு லவ் யூ சொல்ல வச்சு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ அவரோட யூனிஃபார்ம் ஷர்ட்டோட காலரை பிடிச்சி நீங்கள் அவர்கிட்ட புல் பண்ணி அவரோட லிப்ஸ் கிட்ட போகிறீங்க. என்னை தவிர யாரையாவது பார்த்த கொன்னுடுவேன். அப்போது அதை கேட்டு ஜேகே சிரிக்கிறாரு.
ஹாய் ஆர்மீஸ், ஃபைனலி ஐ ஆம் ஹியர். அப்புறமா இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா நான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். இது வந்து என்னோடய ஸ்டோரி இல்லை, இது வந்து ஒரு நாவல்லேருந்து தான் எடுத்த ஸ்டோரி. அப்புறம் இதை வந்து நிறைய டைம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதோட ஸ்டோரி டைட்டில் என்ன சொல்லு, நாங்கள் படிக்கிறோம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, க்யூரியஸ் தாங்க முடியல அப்படின்னு. நான் வந்து ஒரு சிலருக்கு சொல்லியிருப்பேன், ஒரு சிலருக்கு சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா க்யூரியஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு. இதோட ஒரிஜினல் டைட்டில் வந்து ராவணனா காவலனா. பிரதிலிபி ஆப்பில் தான் படித்தேன். இது வந்து ஒரு லேடி ஆத்தர் எழுதினது தான். அவங்களோட பேர் கூட சனாகித். அவங்களோட நாவல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்த ஒரு ஸ்டோரி. அப்போல்லாம் என்கிட்ட நாவல்ஸு புக்ஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு பைசா இருக்காது. ஸோ நான் ஆன்லைனில் தான் நாவல்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஃபேன் ஃபிக்ஷன் ஒன்று இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் நிறைய ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன். அப்போ படித்தது தான் இது வந்து எடுத்ததுக்கு முதல்ல கீழே வைக்கவே மனசில்ல. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். அதனால் இதை வந்து நான் எஃப்எஃப் போடணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால் போட்டேன். இதில் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு? ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு, அந்த ஸ்டோரி அப்படியே போட்டிருக்கீங்க, பொய் வேறு சொல்லியிருக்கீங்க, இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லிச்சு. நான் என்ன பொய் சொன்னேன்? எனக்கு பொய் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? நான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லிட்டேன். அப்புறம் நான் லாஸ்ட் எபிசோடில் டைட்டிலும் பிளாட்ஃபார்மும் சொல்லலான்னு இருந்தேன், ஏன்னா அதான் க்யூரியஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு. அப்புறமா நான் இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரிஜினல் ஸ்டோரியில் என்னோட ஹஸ்பண்டே வேறு, வில்லனே வேறு. பட் இங்கே எல்லாமே அப்புறம் கொஞ்சம் ரொமான்ஸ், அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோரி வேணால் இன்னொரு டைம் படித்து பாருமா, அப்போ தான் புரியும். அப்புறமா என்னோடய பேரை யூஸ் பண்ணி எதுக்காக நீங்கள் இன்னொரு சேனலில் போய் கமெண்ட் பண்ணுறீங்க? நல்லாவா இருக்குது? அவங்க போட்டு போகிறாங்க, என் ஸ்டோரியவே கூட போட்டு போகிறாங்க. இதில் என்ன ஆகிடப்போகுது? ஒன்றும் இல்லை, எனக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா கண்ட இடத்துல போய் என்னோடய பேரெலாம் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். அப்புறம் அவங்க வந்து என்னால் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். ப்ளீஸ் அது மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு வந்து செட் ஆகாது அதெல்லாம். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் எதுனா இருந்தால் கூட நீங்கள் பர்சனலாக பேசிக்கங்க, ப்ளீஸ் என் பேரை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நாவலை ஸ்டோரியாக போடுறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா சொல்லுங்கள், எனக்கு புரியல. நாவலை பேஸ் பண்ணி எவ்வளோ மூவிஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஸ்டோரியை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் இன்ஸ்பயர் ஆகி எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் நானும் போடணுன்னு நினச்சேன். அப்புறமா ஒரு நாவல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 years 10 yearsன்னு சொல்லி இவ்வளோ வருஷம் இருக்குது. அது வரைக்கும் தான் அதோட வேலிடிட்டி, காப்பிரைட் கிளைம் பண்ண முடியும் அதோட ஒரிஜினல் ஆத்தராலேயே. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆகிடும். தெரியுமா உங்களுக்கு? அதை தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த நாவல். இன்னும் அந்த ஆத்தருக்கு இந்த நாவலுக்கு காப்பிரைட் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொன்று நான் சொல்ல நினச்சேன், நாவலை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் மூவிலே ஹாரி பாட்டர், அப்புறமா மை ஃபால்ட், இட் எண்ட்ஸ் வித் அஸ், நிறைய மூவிஸ் இருங்க நான் சொல்கிறேன். இட்டுன்னு ஒரு பேய் படம் பார்த்துருக்கீங்களா? செம்மையாக இருக்கும். அதுவும் ஒரு நாவல்லேருந்து எடுத்த மூவி தான். அதுக்கப்புறம் மீ பிஃபோர் யூ, கான் கேர்ள் புக்கெலாம் பயங்கரமான த்ரில்லிங்காக இருக்கும். அப்புறம் ஒயிட் டைகர், நம்மளோட பிரியங்கா சோப்ரா நடிச்சிருக்காங்க அதில். கிரேசி ரிச் ஏசியன்ஸ், இதுவும் செமையாக இருக்கும். அதுவும் நாவல்லேருந்து தான் எடுத்தது. அப்புறமா மை ஃபால்ட், அது சொல்லிட்டேன்னா. ஆஃப்டர் இருக்கும் தெரியுங்களா? ஆஃப்டர் வி காலிடட், ஆஃப்டர் வி ஃபெல், ஆஃப்டர் சீரீஸ்லாம் எவ்வளோ ஒரு ஃபேமஸானது. அதுவும் நாவல்லேருந்து எடுத்தது தான். தமிழ்லே எடுத்துக்கோங்க, தமிழ்லே நிறைய நாவலை மூவிஸாக எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் உங்களுக்கே தெரியாது, அசுரன் படம் தெரியுமா? தனுஷ்து, அதுவும் ஒரு நாவலில் வந்து இன்ஸ்பயர் ஆன ஸ்டோரி தான். பட் டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சூரரை போற்று, அதுவும் நாவல்லேருந்து எடுத்தது தான். நான் கடவுள் தெரியுமா? ஆர்யா நடித்த படம், அதுவும் நாவல்லேருந்து எடுத்தது தான். அப்புறம் பரதேசி, அதுவும் நாவல்லேருந்து எடுத்தது தான். கண்டு கொண்டேன் தெரியுமா? சூப்பராக இருக்கும் அந்த மூவி, அதுவும் நாவல்லேருந்து எடுத்தது தான். அப்புறம் கன்னத்தில் முத்தமிட்டால், குற்றம் 23ன்னு வந்துச்சு பற்றியா? அந்த மூவி பார்த்துருக்கீங்களா? அது வந்து ராஜேஷ்குமார்னு தமிழில் ஒரு செம்ம ரைட்டர் இருக்கார். செம்மையாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அப்புறமா சஸ்பென்ஸ் த்ரில்லர் நாவல்னால் அவங்களது தான். அவர் எழுதின அந்த நாவலோட குற்றம் 23யோட ஒரிஜினல் டைட்டில் வந்து எண்ணி 8வது நாள்னு சொல்லி, அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. அப்புறமா இயற்கைன்னு ஒரு படம் இருக்கும், செம்ம லவ் ஸ்டோரி, அதுவுமே நாவல்லேருந்து வந்தது தான். அப்புறம் ஹிந்தியில் ஐஸ்வர்யா நடித்த படம் ஒரு படம் இருக்கும், சோக்கர் பாலின்னு,
அது வந்து நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ஒரு நாவல். அதுலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி சோக்கர் பாலி எடுத்தாங்க. அந்த படம் எப்படிப்பட்ட படம் தெரியுமா? அந்த மாதிரி நாவலில் இருந்து, அப்புறமா அந்த நாவல் ரைட் பண்ணுறவங்களே எங்கேருந்து ரைட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டோரியை இன்ஸ்பயர் ஆகி, ஒருத்தவங்களோட லைஃப்பை இன்ஸ்பயர் ஆகி, ஒரு சீனை இன்ஸ்பயர் ஆகி தான் எழுதுகிறாங்க. ஸோ இன்ஸ்பயர் ஆகி ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு? இதுக்கு போய் அடிச்சுக்கிறீங்க, அங்கே போய் இங்கே போய், எனக்கு புரியல. ப்ளீஸ் பி மெச்சூர்டாக இருங்க. அப்புறம் இந்த எஃப்எஃப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் ஆத்தர்ஸ் கிடையாது. அது மூலயமா அவங்க வந்து லேக்ஸ் கணக்கில், க்ரோர்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறது கிடையாது. என்னையவே எடுத்துக்கோங்க, எனக்கு இதில் பெருசாக என்ன கிடைச்ச போகுது? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அமௌண்ட்டெல்லாம் அவ்வளோலாம் கிடைக்காது. ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நீங்கள் பண்ணுற லைக்ஸ், கமெண்ட்ஸ், அப்புறமா அதில் வர வியூஸ், அதிலலாம் ஒரு சில்லியான ஒரு ஆசை இருக்குது, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்புறம் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. பிடிஎஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து நம்மளோட ஹீரோவாக நினச்சி பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கும் அதனால் பிடிச்சி தான் நீங்கள் ஸ்டோரி கேட்குறீங்க. இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் சண்டை போடுறீங்கன்னு தெரியல. ப்ளீஸ் என்னோடய பேரெல்லாம் யூஸ் பண்ணி எங்கேயும் சண்டை போடாதீங்க. நீங்களாக வேணால் அடிச்சுட்டு உருளுங்க. அப்புறம் செகண்ட் ஒய்ஃப், என்னோடய செகண்ட் ஒய்ஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஸ்டோரி. அதை நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தரத்துக்குள்ளே நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு தெரியுங்களா? என்னோடய பர்சனல் ஒர்க்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டோரியை வந்து கரெக்டாக கொடுக்கணும்னு நினச்சி, நிஜமாக எல்லாேருக்கும் எப்படியோ, பட் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் கிங்ஸ் டீசர் இன்னமும் நாரிட்டுருக்கு. ஏன்னா அதுவும் என்னோடய ஸ்டோரி தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருக்கேன். என்னோடய ஸ்டோரி யோசிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லைனா கூட உங்களை என்டர்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நாவல்லாம் ரீக்ரியேட் பண்ணி போட்டு, அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கமெண்ட்லாம் பார்த்து, நாம் எங்கேயோ ஒரு பக்கம் ஓரமாக இருந்தால் இனி பிரச்சனையெல்லாம் இழுத்து ஓட்டுறீங்க நீங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், ஆனதெல்லாம் ஆச்சு. இதுக்கு மேலே மெச்சூர்டாக யோசிங்க, யாருக்கிட்டேயும் வம்புக்கு போகாதீங்க. ஓகே, பாய், குட் நைட்.